அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த ஆந்திரா ஸ்பெஷலான புளிச்சக்கீரை துவையலை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். ஒரு சட்டி சோறு கூட காலியாகும். தோசை கூட தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிச்சக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் வரமல்லி சேர்த்துக்கிறேன். வரமல்லி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மல்லியோட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கேஸை பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வறுக்கும்போது மல்லி நல்லா வறுபட்டு வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் 10 காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 10 மிளகா போல் இதுக்கு சேர்த்தா கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற மிளகா நல்லா மொறுன்னு வாசனை வர வரைக்கும் 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து கொடுத்துடலாம். வறுபட்ட இந்த மசாலா பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கிறேன். இது ஆறட்டும். இப்போ திரும்பவும் அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புளிச்ச கீரையை ஒரு கட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு கை அளவில் எடுத்தால் நல்லா கை ஃபுல்லாக ஒரு 3லேருந்து 4 கை போல் சேர்த்துக்கோங்க. கீரையோட பச்சை வாசனை போக நல்லா எண்ணெயில் சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுக்கலாம். கீரை சேர்க்கும்போது நிறைய இருக்கும். கீரையை வதக்க நல்லா சுருண்டு வதங்கி கீரையோட அளவு ரொம்பவே கம்மியாயிடும். இந்த புளிச்சக்கீரை துவையல் ஆந்திராவில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆந்திரா ஸ்பெஷலான இந்த புளிச்சக்கீரை துவையலை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாய் சோறு மிச்சம் வைக்க மாட்டீங்க. சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து இந்த துவையலையும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்கும். இந்த துவையலை அரைச்சி 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கெடாமல் இருக்கும். இப்போ நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் வதக்கி இந்த அளவுக்கு புளிச்சக்கீரை சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வறுத்த மிளகா மல்லி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரையும் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லா புளிச்சக்கீரையும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். புளிச்சக்கீரை கொஞ்சம் சூடாக இருக்குது. நீங்கள் ஆறின பிறகு கூட மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா புளிச்சக்கீரையும் இது கூட சேர்த்த பிறகு இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸான பதத்தில் அரைச்சிக்கலாம். வேறு பேனில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 6 பல்லு போல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டை சேர்க்கும்போது புளிச்சக்கீரையோட துவையல் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்றேன். நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துர்லாம். பூண்டு பொரியறதுக்கு முன்னாடி புளிச்சக்கீரை சேர்த்திங்கன்னா பூண்டோட ஸ்மெல் தான் அடிக்கும். பூண்டு நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்ல பூண்டு நல்லா மொறுன்னு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புளிச்ச கீரையையும் சேர்த்துடலாம். இந்த புளிச்சக்கீரை துவையலுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்ச எல்லா கீரையையும் பேனில் சேர்த்த பிறகு இப்போ இது கூடவே தண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கழுவி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியோட கீரை எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்த பிறகு கேஸை ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க குழம்பு வைக்க டைம் இல்லாத போது இந்த மாதிரி நீங்கள் புளிச்சக்கீரை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெறும் சாதம் மட்டும் வடித்து நீங்கள் இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். நல்லா 10 நிமிஷம் வதங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆந்திரா ஸ்பெஷலான புளிச்சக்கீரை துவையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க.